Hello future officers, welcome to Mock Officer YouTube channel and this is Harun. இந்த வீடியோல IBPS நோட்டிஃபிகேஷன் வெளியாயிருக்கு. ஸோ எந்த எக்ஸாமுக்கு வெளியாயிருக்கு அப்படின்னா RRB PO அண்ட் RRB கிளர்க் ஓகேவா. ஸோ அதுக்கு ரிலேட்டடாக ஒரு நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் நடக்க போகிற எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் அது ஓகேவா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் டேட்டா. ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்டான்றது நான் எப்படி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ஸோ மற்ற வெப்சைட்டை பார்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கேனா, நிறையா கன்சல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேனான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இது கம்ப்ளீட்டாக IBPS வெப்சைட்டில் அவங்க வெளியிட்டிருக்க நோட்டிஃபிகேஷனோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ் மட்டும் தான் நான் ஒரு ஸ்லைட்லையுமே வச்சுருக்கேன் ஓகே. ஸோ என்னோட தனிப்பட்ட எந்தவித எக்ஸ்ட்ரா டேட்டா எதுவும் ஆட் பண்ணாமல் அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த விஷயத்தை மட்டும் தான் இதில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த விஷயத்தில் ஒரு சில மாற்றங்கள், சரி ஒரு சில மாற்றங்கள் சொல்ல முடியாது, ஒரே ஒரு மாற்றம், ஒரு அடிஷ்னலாக ஒரு விஷயம் சேர்த்துருக்காங்க. ஸோ அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் நீங்கள் வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள். நீங்கள் ஸ்பீடாக வச்சு பார்த்தாலும் பரவாயில்ல, பட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தா தான் நீங்கள் எந்தவித டேட்டாவையும் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்தை விடாமல் நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ண முடியும். சரியா. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இது எல்லாமே. சரியா. ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சிட்ட பிறகு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யாரெல்லாம் எக்ஸாம் அப்ளை பண்ண போகிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுதான் நீங்கள் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ப்ளஸ் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிவிடுங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போட போகிற இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். இதை தாண்டி நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா பிளேலிஸ்ட்டுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா. ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, 1 இயர் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களாலும் சரி, உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்க. நம்ம வந்து செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த வருஷம் RRB PO அண்ட் கிளர்க் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த அஃபிஷியல் வெப்சைட் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். சரியா. ஸோ www.ibbs.in இது மட்டும் தான் எங்களோட அஃபிஷியலான வெப்சைட். ஸோ நீங்கள் அப்ளை பண்ண போகிறதுமே இந்த வெப்சைட்டில் மட்டும் தான் போய் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா. சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ என்னென்ன இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், ஒரு இந்த வருஷம் எப்போலேருந்து எப்போ அப்ளை பண்ணணும், எப்போ எக்ஸாம் நடக்கும், மெயின்ஸ் எப்போ நடக்கும், இன்டர்வியூ எப்போ நடக்கும் அப்படின்ற விஷயங்கள் தான் இந்த இம்பார்ட்டன்ட் டேட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ணணும் அப்படின்னா 7ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி, அதாவது ஜூன் மாதத்தில் நீங்கள் அப்ளை பண்ணிடணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா 27ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணாமல், ஸோ இந்த நேரத்துக்கு போர்ட்டல் ஓப்பன் ஆயிருக்கும். ஓகேவா. இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ண டைமில் கண்டிப்பாக போர்ட்டல் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ 7ஆம் தேதியே போர்ட்டல் ஓப்பன் ஆயிருக்கும். போய் அப்ளை பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் போய் என்ன பண்ணுவீங்க, இல்லை அப்ளை பண்ணிவிடுங்க. சரியா. சரி, அப்ளை பண்ணிவிட்டு அடுத்த வேலைகளை பாருங்கள். படிக்கிற வேலைகள். சரி, அடுத்த வேலைகள்லாம் சும்மா நம்ம டைம் வேஸ்ட் பண்ணதில் மார்க் டெஸ்ட் போட ஆரம்பிக்கணும். ஸோ பேமெண்ட் அதுவுமே நம்ம 7ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதிக்குள்ளே தான் பண்ணிடுவோம். ஸோ சில பேர் நினச்சிட்டு இருப்பாங்க நான் வந்து 27ஆம் தேதிக்குள்ளே அப்ளிகேஷன் மட்டும் நான் வந்து ஃபில் பண்ணிவிட்டேன், ஸோ பேமெண்ட் நான் அதுக்கப்புறம் கட்டிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ தவறு. சரி, ஏன்னா சில SSC எக்ஸாமில் வந்து அந்த மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ பேமெண்ட்டுக்கு கொஞ்சம் தனி நாள் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. பட் IBPSல அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் பேமெண்ட்டுமே சேர்த்து கட்டிடுங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா பேமெண்ட்டையும் சேர்த்து கட்டிடுங்க. ஸோ எப்போ வந்து PET, ஸோ இது வந்து SC ST அண்ட் OBC மாணவர்களுக்கான ஒரு எக்ஸாமினேஷன் ட்ரைனிங். ஸோ 1 வீக் கிட்ட நடக்கும். உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணக்குள்ள அந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறீங்களா அந்த டைமில் கேட்கும் உங்களுக்கு வந்து இந்த ட்ரைனிங் வேணுமா, நீங்கள் வந்து SC ST OBC மாணவர்களாக இருந்தால் இந்த ட்ரைனிங் உங்களுக்கு வேணுமான்னு கேட்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எனேபிள் கொடுத்தீங்க அப்படின்னா அதோட கால் லெட்டர் எப்போ வரும் அப்படின்னா ஜூலை மிட்ல வந்துடும். ஸோ எப்போ ட்ரைனிங் இருக்கும் அப்படின்னா 22ஆம் தேதி ஜூலைலேருந்து 27 ஜூலை வரைக்கும் இந்த ட்ரைனிங் உங்களுக்கு இருக்கும். சரியா. ஸோ எப்போ ப்ரிலிம்ஸ் எக்ஸாமோட கால் லெட்டர் உங்களுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னா ஜூலை கடைசி வாரம் இல்லை ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கில் கண்டிப்பாக கால் லெட்டர் வந்துடும். நெக்ஸ்ட் ஆன்லைன் எக்ஸாம் எப்போ நடக்க போகுது, ஸோ ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து உங்களுக்கு எக்ஸாம் நடைபெற வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். சரியா. ஸோ ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து எக்ஸாம் நடைபெறும். ஸோ இதோட ரிசல்ட் உடனே எப்போ வரும், ஆகஸ்ட் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ முன்னாடி எழுதியிருக்க மாணவர்களுக்கு தெரியும் எப்போ இந்த ரிசல்ட் வரும். ஸோ எக்ஸாம் எழுதி ஒரு 1 மந்த்துக்குள்ளே வந்துடும். ஸோ இல்லைனா செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக்குள்ளே கன்ஃபார்மாக ரிசல்ட் உங்களுக்கு வந்துடும். சரியா. ஸோ மெயின்ஸ் எக்ஸாம், ஸோ பாஸ் பண்ண மாணவர்கள், ப்ரிலிம்ஸில் பாஸ் பண்ண மாணவர்களுக்கு எப்போ அடுத்த மெயின்ஸ் கால் லெட்டர் வரும் அப்படின்னா செப்டம்பர் எண்டில் வந்துடும். ஆன்லைன் மெயின்ஸ் எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படின்னா அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக் இல்லைனா அக்டோபர் செகண்ட் வீக் இல்லை செப்டம்பர் லாஸ்ட் வீக் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டிக்ளரேஷன் ஆஃப் மெயின்ஸ் ரிசல்ட் ஃபார் ஆஃபீஸர் ஸ்கேல் 1, 2 and 3. இந்த 2 and 3 அப்படின்றது சிங்கிள் எக்ஸாமினேஷன். ஸோ நம்ம அதை போக போக அடுத்த வர ஸ்லைடில் அதை பற்றி பார்ப்போம். சரியா. ஸோ எப்போ அதோட ரிசல்ட் வரும் அப்படின்னா மெயின்ஸ் எக்ஸாம் ரிசல்ட் வரும்னா அக்டோபர் 2024 சொல்லியிருக்காங்க. மறுபடியும் இந்த ஆஃபீஸர் செலக்ட் ஆனாங்களே, ஸோ OA அதாவது கிளர்க் பாஸ் பண்ணவங்களுக்கு இன்டர்வியூ இருக்காது. ஆனால் ஆஃபீஸர் ஸ்கேல் 1, 2, 3 பாஸ் பண்ணவங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். ஸோ அது வந்து எப்போ இருக்கும் அப்படின்னா நவம்பர் 2024 இருக்கும். ஸோ கண்டக்ட் ஆஃப் இன்டர்வியூ நவம்பர் 2024 தான். ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு அடுத்த 2025 1ஆம் தேதி கரெக்டாக ரிசல்ட் வெளியாகும். சரியா. ஸோ எவ்ரி நியூ இயர் ரிசல்ட் வந்துடும். சரியா. ஸோ இப்போலேருந்து இந்த எஃபோர்ட்டை போட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா எனக்கு ஜான்வரி 1 நெக்ஸ்ட் இயர் நியூ இயர் வந்து என் கையில் ஒரு ஆஃபர் லெட்டர் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எஃபோர்ட் போட ஆரம்பிங்க. ஸோ நெக்ஸ்ட் ஜான்வரி 25 ஒரு ஆஃபீஸரை மாறிடுங்களேன். ஓகேவா. சரி, அடுத்த விஷயம் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்,
இந்த விஷயத்துல உங்களுக்கு எக்ஸாம் எப்படி நடக்க போகுது அப்படின்றது தான். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஆஃபீஸர் ஸ்கேல் 1 அண்ட் ஸ்கேல் 2க்கு வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நடக்கும். 2 ஃபேஸ்ல நடக்கும். யார் யாருக்கு ஆஃபீஸர் ஸ்கேல் 1 அண்ட் கிளர்க் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து 2 லெவல்ல எக்ஸாம் நடக்கும். ஒன்று ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ். ஓகேவா? ஃபார் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ் அவங்களுக்கு வந்து ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் மெயின்ஸ் பாஸ் பண்ணணும். ஸோ ஃபைனல் அலாட்மெண்ட் எதுபடி வரும் அப்படின்னா மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்ல எடுக்கிற மார்க்கை பொறுத்து வரும். சரியா? அதே ஆஃபீஸர் ஸ்கேல் 1க்கு ப்ரிலிம்ஸ் எழுதணும், மெயின்ஸ் எழுதணும், தென் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். இதெல்லாம் கன்சோல் பண்ணி ஸோ மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ மார்க்கை ஃபைனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ரிசல்ட் வரும். அதுவே நீங்கள் வெறும் ஸ்கேல் 2 அண்ட் ஸ்கேல் 3 தான் எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஒரு சிங்கிள் எக்ஸாமினேஷன் விச் இஸ் அ மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் அண்ட் இன்டர்வியூ, அதை தொடர்ந்து இன்டர்வியூ இருக்கும். ஸோ ஃபைனல் அலாட்மெண்ட் அதை பொறுத்து இருக்கும். சரி, இவங்களுக்கு ப்ரிலிம்ஸ் கிடையாது. ஸோ இதை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாருக்கும் தெரியும். நெக்ஸ்ட் இது வந்து நீங்கள் அந்த லோக்கல் லாங்குவேஜில் ப்ரொஃபிஷியண்டாக இருக்கணும். ஸோ நீங்கள் ரூரல் பேங்க் ஆர்ஆர்பி எழுத போகிறீங்க அப்படின்னா இப்போ நம்மளுக்கு தேவையான மாணவர்கள் நம்ம மாணவர்கள் எங்கெங்கே எழுதுவாங்க? ஸோ தமிழ்நாடு பேங்க்கில் எழுதுவாங்க, இல்லைனா வந்து புதுவை பேங்க்கில் எழுதுவாங்க. சரி சார், நான் வந்து வேறு ரீஜன் எழுதலாமா? போயிட்டு ராஜஸ்தானுக்கு எழுதலாமா, பஞ்சாபுக்கு எழுதலாமா, வேறு எந்த ரீஜனுக்காவது எழுதலாம்னு கேட்டால் தாராளமாக நீங்கள் எழுதலாம். சரியா? தாராளமாக எழுதலாம். ஸோ அதுக்குரிய அப்போ லாங்குவேஜ் எங்களுக்கு தெரியாமல் இருக்கும், எங்களுக்கு தெரியாது, இப்போ குஜராத்தி தெரியாது, ஹிந்தி தெரியாது அப்படின்வாங்க. ஸோ என்ன விஷயம் அப்படின்னா இந்த ப்ரொஃபிஷியன்சி தமிழ் ப்ரொஃபிஷியன்சியோ இல்லை ஹிந்தி ப்ரொஃபிஷியன்சியோ நீங்கள் பாஸ் பண்ணி உங்களுக்கு 6 மந்த்ஸ் டைம் தருவாங்க. சரியா? 6 மாதம் டைம் தருவாங்க. எதுக்கு? அந்த ஹிந்தியை கற்றுக்கிறதுக்கோ இல்லை குஜராத்தியை கற்றுக்கிறதுக்கோ. ஸோ அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் உங்களுக்கு தமிழ் தெரியல அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணிவிட்டு தமிழை 6 மாதத்தில் கற்றுக்கலாம். ஸோ அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த லாங்குவேஜ் அந்த ஆர்ஆர்பியில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதுக்கு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது நம்ம தமிழில் தான் நம்ம வீடியோ போட போகிறோம். ஸோ அதனால் நான் மேக்ஸிமம் புதுவை கிராம வங்கி அண்ட் தமிழ்நாடு கிராம வங்கி இந்த 2 விஷயத்துக்கு தேவையான விஷயங்களை மட்டும் சொல்கிறேன். ஸோ புதுவை கிராம வங்கி நீங்கள் வந்து பாண்டிச்சேரி ரீஜன் எழுத போகிறீங்க அப்படின்னா தமிழ்நாடு, மலையாளம், தெலுங்கு, ஸோ தமிழ் இதில் எதனா ஒன்று இருந்தாலே போதும். சரியா? 3மே தெரிஞ்சிருக்கணும் அவசியம் இல்லை, எதனா ஒன்று தெரிஞ்சிருந்தாலே போதும். ஸோ நெக்ஸ்ட்டு இது என்ன அப்படின்னா ஏஜ் லிமிட். இப்போ நீங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கிளர்க் எழுத போகிறீங்க அப்படின்னா உங்களோட வயசு 18லேருந்து 28 வயசுக்குள்ளே இருக்கும். ஓகேவா? ஸோ முக்கியமான விஷயம். ஸோ எதுக்குள்ளே அப்படின்னு சொல்லி எந்த டைம் ரீஜனில் நீங்கள் பிறந்திருக்கணும்? ஏர்லியர் தென் 2/6/1996. ஸோ அதுக்கப்புறம் மேக்ஸிமம் எந்த வருஷத்துக்கு அப்புறம் பிறந்துடக்கூடாது? 1/6/2006 அப்புறம் பிறந்துடக்கூடாது. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷனை நான் வந்து அப்கமிங் ஸ்லைடில் சொல்கிறேன். ஸோ அதுவே ஆஃபீஸர் ஸ்கேல் 1 அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படின்னா 18லேருந்து 30 வயசு, ஆஃபீஸர் ஸ்கேல் 2 அப்படின்னா 21லேருந்து 32, ஆஃபீஸர் ஸ்கேல் 3 சீனியர் மேனேஜர் அப்படின்னா 21லேருந்து 40 வயசு வரைக்கும் நீங்கள் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன். ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் யார் யாருக்கு வரப்போகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ். ஸோ இப்போ நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டியில் கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் 5 இயர்ஸ். ஸோ 5 இயர்ஸ்ன்றது எப்படி கால்குலேட் ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல 28ன்னு கொடுத்துருக்காங்களா, 28 + 5. ஓகேவா? ஸோ 33 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் கிளர்க் எக்ஸாம் எழுதலாம். அதுவே நீங்கள் ஓபிசி மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா 28 + 3. ஓகே, 31 வயசு வரைக்கும் நீங்கள் இந்த கிளர்க் எக்ஸாம் எழுதலாம். சரியா? ஸோ அப்படியே அந்த இயர்ஸை ஆட் பண்ணிக்க வேண்டியதான். அதுவே நீங்கள் வந்து பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டாக இருக்கீங்க, ஸோ திறனாளிகளாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 10 வருஷம் வரைக்கும் நீங்கள் எழுதலாம். சரியா? ஸோ அதே எக்ஸ் சர்வீஸ்மேன், அது டிசேபிள்டு எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படின்னா நீங்கள் ஃபார் த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அவங்க வந்து எத்தனை வருஷம் வரைக்கும் எழுதலாம்? அண்ட் ஆக்சுவல் பீரியட் ஆஃப் சர்வீஸ் ரெண்டோட் இன் தி டிஃபரன்ஸ் ஆஃப் +3 இயர்ஸ். அவங்களுக்கு 3 இயர்ஸ். அதுவே அந்த எக்ஸ் சர்வீஸ்மேன் டிசேபிள்டு எக்ஸ் சர்வீஸ்மேன், ஸோ டிசேபிள்டு எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படின்னா யார் எந்த கேட்டகரியில் வருவாங்க? ஸோ வாரில் அவங்களோட கையோ காலோ இழந்தவங்க, இல்லைனா உடல் ஊனமுற்றவர்கள் இருப்பாங்களே, ஸோ மாற்றுத்திறனாளிகள் தான் அவங்களுமே, கரெக்ட் இல்லை? ஸோ அவங்களுக்கு எத்தனை வருஷம்? அவங்க இன்கேஸ் அவங்க எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 8 இயர்ஸ் அவங்களுக்கு வந்து என்ன தராங்க? ரிலாக்ஸேஷன் தராங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடு அப்படியே கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டும் 50 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் எக்ஸ் சர்வீஸ்மேன் கமிஷன்ட் ஆஃபீஸர். ஸோ இவங்க எல்லாமே எக்ஸ் சர்வீஸ்மேன் கமிஷன்ட் ஆஃபீஸர். ஸோ ஆஃபீஸர்ஸாக இருந்தவங்க இவங்களுக்கு ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஆஃபீஸர்ஸுக்கு வந்து 5 வருஷம். ஸோ ஆஃபீஸர் போஸ்ட் எழுத போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் 5 இயர்ஸ் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் விடோஸ் அண்ட் டிவோர்ஸ்டு உமன் அண்ட் உமன் லீகலி செப்பரேட்டட் ஃப்ரம் தி ஹஸ்பண்ட் ஹூ ஹவ் நாட் மேரிட். ஓகேவா? ஸோ இவங்க யார் அதாவது கணவனை இழந்தவர்கள், அதுமாரி டிவோர்ஸ் ஆனவங்க, இல்லைனா வந்து லீகலாக செப்பரேட் ஆனவங்க, மறு திருமணம் பண்ணாதவங்க, அதான் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் வந்து வேறு மேரேஜ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள். ஸோ மறு திருமணம் பண்ணாதவங்க இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். சரியா? ஒன்லி ஃபார் தி போஸ்ட் ஆஃப் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இவங்களுக்கு ஓஏ மட்டும்தான், கிளர்க் போஸ்ட் மட்டும்தான், அப் டு தி ஏஜ் ஆஃப் 35 இயர்ஸ். ஓகேவா? ஸோ ஃபார் ஜென்ரல் அண்ட் இடபிள்யூஸ் நீங்கள் ஜென்ரல் இடபிள்யூஸாக இருக்கீங்க அப்படின்னா 35 வயசு வரைக்கும் எழுதலாம். அதே ஓபிசியாக இருக்கீங்க அப்படின்னா 38 வயசு வரைக்கும் எழுதலாம். அதே எஸ்சி எஸ்டி மாணவராக இருக்கீங்க அப்படின்னா 40 வயசு வரைக்கும் நீங்கள் எழுதலாம்.
சரியா? ஸோ பர்சன் அஃபெக்டட் பை 1984 யார்ட்ஸ் அவங்களுக்கு வந்து 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் ஏஜ் ரிலாக்ஸேஷன். ஸோ கிளியராக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நிறைய மாணவர்களுக்கு இது ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். ஏஜ் ரிலாக்ஸேஷனா என்ன அப்படின்றது கொஞ்சம் டீட்டெயில் தெரியாமல் இருந்திருக்கும். ஸோ தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஓபிசி இல்லை எஸ்சி எஸ்டி சர்டிஃபிகேட் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதுக்குன்னு தனியாக ஃபார்மட் இருக்குது. சரியா? ஸோ தனி ஃபார்மட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதோட ஃபார்மட்டை நான் இப்போ ஸ்க்ரீன்லேயே காட்டுறேன். இந்த ஃபார்மட்டை சொல்லி வாங்குங்க. சரியா? இப்போ வந்து நீங்கள் இ-சேவை மையத்தில் போய் அப்ளை பண்ணுவீங்க. இ-சேவை மையத்தில் அப்ளை பண்ணும்பொழுது ஸோ ஓபிசி சர்டிஃபிகேட் ஃபார்மட் இதுதான். நம்ம சில மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க, நம்ம தமிழ்நாட்டு சைடில் சில ஃபார்மட்ஸ் இருக்குது, அதை கொடுத்துருவாங்க. ஸோ அது 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 கிடையவே கிடையாது. நீங்கள் இந்த ஃபார்மட்டை காட்டி எனக்கு இந்த ஃபார்மட்டில் தான் வேணும் ஓபிசி சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி கேளுங்க. சரியா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து இப்போ எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்க, மெயின்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்க, கிளர்க்கில் மெயின்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்குறதுக்கே கொஞ்ச நாள் ஆகிடும். ஸோ முன்னாடியே வாங்கி வச்சிருங்க. இதோட வேலிடிட்டி வந்து 1 இயர் தான். ஸோ 1 இயருக்கு நம்ம இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கணும். ஸோ ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் கையில் இருக்கணும் அப்படின்னா வருமான சர்டிஃபிகேட் இருக்கணும். சரியா? இன்கம் சர்டிஃபிகேட் இருக்கணும், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருக்கணும். ஸோ இதெல்லாம் இதுக்கு முன்னாடி எடுக்கணும். எதுக்கு? ஓபிசி சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த இன்கம் சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இந்த 2 விஷயத்தை எடுக்கணும். சரியா? 2 விஷயத்தை எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த 2 சர்டிஃபிகேட் ப்ளஸ் உங்கள் ஆதார் கார்டு, உங்களோட ரேஷன் கார்டு. சரி, வீட்டில் ரேஷன் கார்டு இருக்கும்ல, ரேஷன் கார்டு, உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இதெல்லாம் எடுத்துகிட்டு இ-சேவை மையத்துக்கு போனீங்க அப்படின்னா நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த விஷயங்கள் தேவை. ஸோ ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன வேணும்? இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணும், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணும். இது ரெண்டுத்தையும் அப்ளை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை? ஆதார் கார்டு தேவை, ஆதார் தேவை, அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபோட்டோ தேவை, நம்மளோட ரேஷன் கார்டு தேவை. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு இன்கம் சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி அப்ளை பண்ணிவிட்டு ஸோ அந்த 2 சர்டிஃபிகேட் வந்த பிறகு நீங்கள் இந்த 3 ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, அப்புறம் உங்கள் ஃபோட்டோ வச்சு ஓபிசி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ கொஞ்சம் லைட்டாக பெரிய ப்ராசஸ் தான். நீங்கள் இப்பயே ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா 1 இயர் வேலிடிட்டி. நீங்கள் நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்குள்ளே உங்களுக்கு அந்த ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிடும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சிடும்ல. ஸோ மேக்ஸ் ஜான்வரி 1 ரிசல்ட் அப்படின்னா இந்த இயர் ரெண்டுக்குள்ளேயும் உங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிடும். ஸோ அதனால் இப்பயே வாங்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து பிடபிள்யூடி அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு என்ன மாதிரி ரிலாக்ஸேஷன், ஸோ அவங்க எந்த கேட்டகரியில் வரணும் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன டீட்டெயில் மாதிரி சொல்லி ஸோ கொஞ்சம் இதை வேகமாக முடிச்சிடறேன். ஏன்னா இதை தெரிஞ்சிக்கவும் மாணவர்கள் இருக்காங்களே. ஸோ நிறைய மாற்றுத்திறனாளிகள் எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க, நம்மளும் பார்க்குறோம். ஸோ அவங்களும் முன்னாடிக்கு வரணும், அவங்களும் எக்ஸாம் பாஸ் பண்ணி ஒரு நல்ல வேலையில் உட்காரணும். ஸோ அதுக்கான ஒரு டீட்டெயில் தான் இது. ஸோ இப்போ நீங்கள் விஷுவல் இம்பயர்மெண்ட் ஸோ அந்த ஒரு கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா என்னென்ன அப்படின்னா ஸோ பிளைண்ட்னஸில் வருவீங்க. ஸோ டோட்டல் ஆப்சன்ஸ் ஆஃப் சைட் இல்லைனா விஷுவலி அக்யூட்டி லெஸ் தென் 3/16. ஸோ இது எல்லாமே நம்மளோட ஐ ரேஞ்ச். ஓகேவா? ஐ ரேஞ்ச் வந்து ஸோ கண்ணு கொஞ்சம் தெரியாதவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க. லிமிடேஷன் ஆஃப் தி ஃபீல்ட் ஆஃப் விஷன் சப்ஸ்டெண்டிங் அண்ட் ஆங்கிள் ஆஃப் லெஸ் தென் 10 டிகிரி. ஸோ இது எல்லாமே நீங்கள் இந்த சர்டிஃபிகேட் இந்த கேட்டகரியில் வரணும். ஸோ நீங்கள் டாக்டர்கிட்ட செக் பண்ணும்போது இந்த கேட்டகரியில் வரணும். ஸோ நெக்ஸ்ட் கேட்டகரி லோ விஷன். ஓகேவா? ஸோ கண் பார்வை ஃபஸ்ட்டு சுத்தமாக தெரியாதவங்க. ஓகே, ரெண்டாவது எனக்கு கண் பார்த்து ஏதோ கொஞ்சம் லைட்டாக தெரியும் அப்படின்ற மாதிரி சில பேர்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அவங்களுக்கான ஒரு கேட்டகரி இது. இந்த கேட்டகரியில் நீங்கள் வந்திருக்கணும், இந்த லிஸ்ட்டில் வந்திருக்கணும். ஸோ அதே மாதிரி ஹியரிங் இம்பேர்டு காது கேளாதவர் இருப்பாங்களே, ஸோ அவங்களுக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ டெஃப் கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு காது கேட்கல அப்படின்னா 17 dB இருக்கணும். இது எல்லாத்துக்குமே சர்டிஃபிகேட் இருக்குப்பா. ஸோ இது எல்லாத்துக்கும் நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கி வைக்கணும். ஓகேவா? ஸோ இதோட சர்டிஃபிகேட் மாடல் வந்து நான் இதில் வைக்கல. பட் நான் நோட்டிஃபிகேஷனோட லிங்க் கீழே கொடுக்குறேன். சரியா? இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க். நீங்கள் அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எப்படி சர்டிஃபிகேட் இருக்கணும் அந்த ஃபார்மட் இருக்கும். அந்த ஃபார்மட் படியே சர்டிஃபிகேட் வாங்குங்க. ஓகேவா? சரி. ஸோ ஹார்ட் ஆஃப் ஹியரிங் ஸோ காது கேட்கறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ 60 dBலேருந்து 70 dB நம்ம நார்மலாக பேசும்போது இந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதுவுமே அந்த கேட்டகரியில் வரும். ஸோ ஓசி கேட்டகரி அப்படின்றது ஓசி கேட்டகரின்னு நீங்கள் அது வந்து ஒரு கேஸ்ட் கேட்டகரியாக நினச்சிக்காதீங்க. ஸோ ஓசி அப்படின்றது இந்த இல்னஸ் இருக்கவங்க. ஸோ லெப்ரோசி கியூர்டு பர்சன் அண்ட் செரிபுலர் பல்சி, மஸ்குலர் டைஸ்ட்ரோஃபி அண்ட் ஆசிட் அட்டாக் விக்டம்ஸ். ஸோ ஆசிட் அட்டாக் விக்டம்ஸுமே இந்த ஓசி கேட்டகரியில் தான் வருவாங்க. நீங்கள் ஆசிட் அட்டாக் விக்டம்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கேட்டகரி கீழே எக்ஸாமை அப்ளை பண்ணலாம். ஸோ தாராளமாக அப்ளை பண்ணலாம். பட் அதுக்குரிய சர்டிஃபிகேட்டை வாங்கி வைக்கணும். ஓகேவா? ஸோ அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி. ஓகேவா? அவங்க என்ன அஸ்டிசம், நெக்ஸ்ட் ஸ்பெசிஃபிக் லேர்னிங் டிசபிலிட்டி அண்ட் மென்டல் இல்னஸ். ஸோ இவங்க எல்லாமே இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி கீழே வருவாங்க. ஸோ இந்த கேட்டகரி பர்சன்ஸ் நான் என்ன சொல்கிறேன், ஏன் நான் இதை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா இப்போ நீங்கள் நம்மளோட வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எந்த கேட்டகரி கீழே வரீங்க, ஸோ அந்த கேட்டகரி அந்த பர்டிகுலர் இப்போ தமிழ்நாடு ரீஜன் போட போகிறீங்க அப்படின்னா தமிழ்நாடு ரீஜனில் இந்த கேட்டகரிக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு தெரியறதுக்காக தான் இதையும் சொல்கிறேன். ப்ளஸ் நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே, லாஸ்ட்டாக மல்டிபிள் டிசபிலிட்டிஸ். ஸோ சிலர் காது கேளாமலும் இருக்கும், இல்லைனா கண் பார்வை தெரியாமலும் இருக்கும். அவங்களாம் மல்டிபிள் டிசபிலிட்டிஸில் வருவாங்க. ஸோ அதை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். இப்போ இது காமனாக எல்லாருக்கும். இது என்ன நான் சொல்கிறேன் அப்படின்னா ஸோ கேண்டிடேட்ஸ் எலிஜிபிள் ஃபார் ஹூ விஷ் டு சர்வீஸ் ஸ்கிரைப். ஸோ ஸ்கிரைபுக்கான ஒரு விஷயம். நீங்கள் இப்போ ஸ்கிரைபாக போகிறீங்க, பட்
நீங்க இப்போ எக்ஸாம் இந்த கரண்ட் ஆர்ஆர்பி பிஓ கிளர்க் எக்ஸாமுக்கு அப்ளை ஆகுறீங்க அப்படின்னா நீங்க ஸ்கிரைபா போகக்கூடாது, போகவே கூடாது. இன்கேஸ் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா 2 பேரோட கேண்டிடேஷனை கேன்சல் பண்ணிடுவாங்க. சரியா? ஸோ ஏதாவது மாணவர்கள் உங்களை ரெக்வஸ்ட் பண்றாங்க அப்படின்னா வேற யாராவது அனுப்பிவிடுங்க. நீங்க எக்ஸாம் எழுதுற ஒரு ஆஸ்பிரண்டா இருக்கீங்க அப்படின்னா போகாதீங்க. ஸோ உங்களோட கேண்டிடேஷனும் கேன்சல் ஆயிடும். சரியா? நெக்ஸ்ட், ஸோ ஒரு கேண்டிடேட் ஒன்லி ஒன் கேண்டிடேட் ஃபார் சிஆர்பி, ஒரே ஒரு கேண்டிடேட் தான். இப்போ நீங்க ஒரு மாற்றுத்திறனாளியா இருக்கீங்க, ஒரு ஸ்கிரைபை கூப்பிடுறீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிலிம்ஸ்க்கு ஒருத்தவங்க மெயின்ஸுக்கு ஒருத்தவங்க கூட்டு போகக்கூடாது. ஸோ ஒரே கேண்டிடேட் தான் கம்ப்ளீட் ப்ராசஸுக்கு இருக்கணும். ஓகே, அதை நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா என்ன பண்ணுவாங்க, நான் வந்து ப்ரிலிம்ஸுக்கு வரேன் மெயின்ஸுக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டே அவங்ககிட்ட பேசிருங்க, நீங்கள் தான் எனக்கு நான் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ண பிறகு நீங்கள் தான் மெயின்ஸுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி அவங்ககிட்ட பேசிருங்க. சரியா? இதை வந்து நம்ம இப்போ மாணவர்கள் பார்க்குறீங்க, சொல்லுங்க, மற்றவங்களுக்கு எடுத்துட்டு போய் சொல்லுங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் அந்த நோட்டிஃபிகேஷன்ல இருக்கு அப்படின்றத மற்றவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க. சரியா? ரொம்ப முக்கியம், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ ஒரு ஸ்கிரைபா இருக்காங்க, ஒரு மாற்றுத்திறனாளி, அவங்களுக்கு ஒரு லைஃப்ல ஒரு ஒரு நல்ல ஜாப் கிடைச்சி போறாங்க அப்படின்னா, ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு கரெக்டான ஒரு விஷயத்த கரெக்டான ஒரு ரூட்ல அவங்கள டிராவல் பண்ண வைக்கணும். கரெக்டா? அதானே நம்மளோட கோல்மே. சரியா? ஸோ இதெல்லாம் சொல்லுங்க, ஒரே ஒரு கேண்டிடேட்டை மட்டும் ஃபிக்ஸ் பண்ண சொல்லுங்க. இல்லை அப்படின்னா கேண்டிடேட்ஸை கேன்சல் பண்ற அளவு கூட போயிடும். சரியா? டிபார் பண்ற அளவு கூட போயிடும். நெக்ஸ்ட் ஃபைனலா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் என்ன அப்படின்னா, ஸோ பர்சன்ஸ் ஹூ ஆர் நாட் கவர்டு, ஸோ எஸ்சியில் வராதவங்க, எஸ்டியில் வராதவங்க, ஓபிசியில் வராத அனைத்து மாணவர்களும் இந்த இடபிள்யூஎஸ்ல வரலாம். சரியா? அனைத்து மாணவர்களும் இடபிள்யூஎஸ்ல வரலாம். ஸோ என்ன ஒரு விஷயம்னா, நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் பிலோ 8 லேக், அதாவது நம்ம அப்பாவோட சர்டிஃபிகேட் வந்து 8 லட்சத்து ரூபாய்க்குள்ளே இருக்கணும், வருஷத்துக்கு 8 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த லேண்ட், இந்த ஒரு ப்ராப்பர்ட்டியில் எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் வரல அப்படின்னா நீங்கள் இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் எந்த மாணவர்கள் இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். பட் அந்த மாணவர்கள் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி அந்த கேட்டகரியில் முக்கியமாக வரவே கூடாது. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்ன தேவை? ஸோ நீங்கள் கிளர்க் அப்ளை பண்ண போகிறீங்க, ஆஃபீஸர்ஸ் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா எனி டிசிப்ளின். ஸோ பேச்சுலர் டிகிரி பிஇ, சாரி, நான் பிஇ முடிச்சா எனக்கு எடுத்துகிட்டு பிஇன்னு வருது. ஸோ பேச்சுலர் டிகிரி என்ன வேணா இருக்கலாம், பட் ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டி. ஸோ பிஇஆ இருக்கீங்க அப்படின்னா ஏஐசிடி அப்ரூவல் வாங்கியிருக்கணும். ஸோ அது மாதிரி மற்ற யூனிவர்சிட்டிஸ் உங்களுக்கு அந்தந்த பர்டிகுலர் யூனிவர்சிட்டி ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டியா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த இடத்துல டிகிரி வாங்கியிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து லோக்கல் லாங்குவேஜ் கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கணும். அதுக்கடுத்தது ஒர்க்கிங் இன் கம்ப்யூட்டர் நாலேஜ். ஓகே, கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். ஸோ அதுவே ஆஃபீஸர் ஸ்கேல் 1 அசிஸ்டன்ட் மேனேஜராக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் பேச்சுலர் டிகிரி மட்டும் தான் கேட்குறாங்க. பட் மோஸ்ட் இம்பார்ட்டண்டாக எந்த டிகிரி படிச்சவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னா, ஸோ இந்த ப்ரிஃபரன்ஸ் எந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ரொம்ப பலமாக இருக்கும் அப்படின்னா இன்டர்வியூவில் ரொம்ப பலமாக இருக்கும். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? ஸோ அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சர், என்ஜினியரிங், ஃபிசிகல்ச்சர், ஸோ இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்வியூவில் இது கொஞ்சம் லைட்டாக பேலன்ஸ் இருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும், கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கும். அதே ஜென்ரல் பேங்கிங் ஆஃபீஸர், ஸோ மேனேஜர். ஆனால் இது ஆக்சுவலாக அதே தான், பேச்சுலர் டிகிரி இருக்கணும், அதே மாதிரி நம்ம எந்த டிகிரி படிச்சிருக்கணும். பட் நம்ம 2 இயர்ஸ் ஆஃபீஸராக வேலை செஞ்சுருக்கணும். எங்கள் பேங்க்கில் இல்லைனா ஏதோ ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனில் 2 வருஷத்துக்கு நம்ம பேங்க் ஆஃபீஸராக வேலை செஞ்சுருக்கணும். நாட் அ கிளர்க், ஆஃபீஸர். ஓகேவா? ஆஃபீஸர் கேடரில் ஒர்க் பண்ணியிருக்கணும். ஸோ அதே நெக்ஸ்ட்டு ஸ்பெஷலைஸ்ட் ஆஃபீஸர். ஸ்பெஷலைஸ்ட் ஆஃபீஸர்னா ஐடி நெக்ஸ்ட் வந்து லா ஆஃபீஸர், சார்ட்டர்ட் அக்கௌண்ட், இது ரிலேட்டடாக வருது. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஐடி ஆஃபீஸர் வருது. ஐடி ஆஃபீஸர்னா நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் இல்லை கம்யூனிகேஷன் படிச்சிருக்கணும், இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கணும், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வித் 50% ஆஃப் மார்க் அக்ரிகேட்னு சொல்லிடணும். ஸோ இதை தாண்டி டிசர்வல் சர்டிஃபிகேட் இன் பிஹெச்பி, சி++, ஜாவா. ஸோ இதில் ஏதாவது ஒரு இடத்துல சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படின்னாங்க. 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ், ஐடி ஃபீல்டில் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உங்களோட அண்ணன் இல்லை தங்கச்சி இருப்பாங்க, இல்லை அக்கா இருப்பாங்க, யாராச்சும் ஐடி ஃபீல்டில் படிச்சுட்டு இருக்கவங்க இருந்தாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள், இந்த எக்ஸாமை எழுத சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ போட்டின்றதுமே இந்த இடத்துல கம்மியாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் இந்த எக்ஸாம் உங்களோட தெரிஞ்சவங்க ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க ஒர்க் பண்ணுவாங்க. பட் ஐடி ஃபீல்டில் சேலரி ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ கம்மி, எப்படி சொல்கிறது, ஸ்டார்டிங் சேலரி நம்மளுக்கு வந்து ஒரு 25 கிட்ட தராங்கல்ல. பட் அதே எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் இருக்காங்கன்னா கன்ஃபார்மாக அவங்களாம் 80, 90 வாங்குவாங்க. அதெல்லாம் அவங்களோட விருப்பம். ஸோ ஒருத்தவங்களுக்கு வந்து ஜாப் செக்யூரிட்டி வேணும் அப்படின்னு சில பேர் திங்கிங்கில் இருப்பாங்க. சில பேர் வந்து எனக்கு அதாவது அதிக சம்பளம் வேணும் அப்படின்னு ஒரு திங்கிங் இருப்பாங்க. ஸோ இதெல்லாமே அவங்களோட திங்கிங் தான். பட் நீங்கள் சொல்லலாம், நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதுங்க, ட்ரை பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நெக்ஸ்ட் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். நீங்கள் சிஏ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ப்ளஸ் 1 இயர் அஸ் அ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், 1 இயர் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும். தென் லா ஆஃபீஸர், யூனிவர்சிட்டி ஆஃப் லாவில் முடிச்சிருக்கணும். ஸோ லா படிச்சிருக்கணும். 2 இயர்ஸ் அட்வொகேட்டாக இருந்திருக்கணும். அஸ் அன் அட்வொகேட் ஷுட் ஒர்க் அஸ் அ லா ஆஃபீஸர், இல்லாட்டி லா ஆஃபீஸராக ஏதாவது பேங்க், ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனில் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் ட்ரெஷரி மேனேஜர், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், எம்பிஏ, 1 இயர் ரெலவெண்ட் ஃபீல்டு. மார்க்கெட்டிங் ஆஃபீஸர், ஸோ 1 இயர் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் 1 இயர் இருந்திருக்கீங்க அப்படின்னா
அதை தாண்டி எம்பிஏ மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் கன்ஃபார்மாக முடிச்சிருக்கணும். ஓகே, நான் வெறும் பேச்சுலர் டிகிரி மட்டும் முடிச்சுட்டு மார்க்கெட்டிங் 4 வருஷம் வேலை பார்த்தேன் அப்படின்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ எம்பிஏ மார்க்கெட்டிங் முடிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர். ஸோ அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் அப்படி இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 இயர்ஸ் ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஸோ ஃபைனலாக ஆஃபீஸர் ஸ்கேல் 3 சீனியர் மேனேஜர். ஸோ சீனியர் மேனேஜர் அப்படின்னா ஸோ இது சேம் அதே அசிஸ்டன்ட் மேனேஜர் மேனேஜருக்குரிய அதே ப்ரொஃபைலில் பட் மினிமம் 5 இயர்ஸ் ஆஸ் ஆஃபீஸர் இன் தி பேங்க். ஓகேவா, 5 வருஷம் நீங்கள் ஏதாவது ஒரு பேங்க்கில் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணியிருக்கணும். சரியா, சரி, ஓகே. ஸோ ப்ரொஃபிஷியன்சி இன் லோக்கல் லாங்குவேஜ் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், உங்களுக்கு 6 மாதம் டைம் தருவாங்க. சரியா, ஸோ அந்த பர்டிகுலர் லோக்கல் லாங்குவேஜை நீங்கள் நல்லா கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு 6 மந்த்ஸ். ஓகேவா, 6 மந்த்ஸ் உங்களுக்கு டைம் தருவாங்க. எப்போ ஜாயினிங் டேட்ல இருந்து 6 மாதம் உங்களுக்கு டைம் தருவாங்க. இல்லை அப்படின்னா கண்டிப்பாக தூக்கிடுவாங்க. கிரெடிட் ஹிஸ்ட்ரி. ஸோ இதுவுமே இப்போ எஸ்பிஐயில் ஒரு டைம் கொண்டு வந்தாங்க. அதுலேருந்து இப்போ எல்லா எக்ஸாம்லையுமே இந்த கிரெடிட் ஹிஸ்ட்ரி செக் பண்ணுறாங்க. ஸோ கிரெடிட் ஹிஸ்ட்ரி அப்படின்றது சிபில். உங்களுக்கு சிபில் கம்மியாக இருக்குன்ற பட்சத்தில் ஆர்ஆர்பி ரைட் டு கேன்சல் யுவர் கேண்டிடேச்சர். ஓகேவா, ஸோ உங்களை டிபார் பண்ணிடுவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு சிபில் நல்லா இல்லை, நிறைய லோன் வாங்கிட்டு கட்டாமல் இருக்கீங்க, இல்லை கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிட்டு அமௌண்ட் பே பண்ணாமல் இருக்கீங்க, உங்களோட அமௌண்ட் எல்லாமே நீங்கள் வந்து லோன் மாதிரி இஎம்ஐ மாரி உங்கள் கிரெடிட் கார்டு கட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ அது எல்லாமே சிபில் அடி வாங்கும். ஸோ எப்படி கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணணும் அப்படின்றத முதல்ல கற்றுங்க. நம்ம மாணவர்கள் எல்லாருமே இப்போ கிரெடிட் கார்டை வாங்கி தேவையில்லாமல் யூஸ் பண்ணி அதுக்கு இஎம்ஐ கட்டிட்டு இருப்பாங்க. ஸோ வாங்கின அமௌண்ட்டுக்கே இஎம்ஐ கட்டுறதால உங்களுக்கு சிபில் பயங்கரமாக பாதிக்கும். பட் கிரெடிட் கார்டை நம்ம சிபில் இன்க்ரீஸ் பண்ணவும் யூஸ் பண்ணலாம். எப்படி அப்படின்னா ஸோ அவங்க கொடுக்குற அந்த 45 நாள் டைம்குள்ளே நம்ம எடுக்கிற 2000 எடுக்கிறோமா 3000 எடுக்கிறோமா அந்த அமௌண்ட்டை திருப்பி பே பண்ணிட்டு அப்படின்னா நம்மளுக்கு சிபில் பயங்கரமாக ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ கிரெடிட் கார்டை பாசிட்டிவ் வேலையும் யூஸ் பண்ணலாம், நெகட்டிவ் வேலையும் யூஸ் பண்ணலாம். ஸோ யூஸ் பண்ண தெரிஞ்சவன் பாசிட்டிவாக யூஸ் பண்ணுவான், யூஸ் பண்ண தெரியாதவன் நெகட்டிவாக அதை போட்டு கொலைபடி கிரெடிட் கார்டு மேலே கிரெடிட் கார்டு தான் தப்பு அப்படின்ற மாதிரி நிறைய பிம்பங்கள் உருவாக்குவாங்க. தவறு. கரெக்டாக. ஸோ உங்களை நம்பி சும்மா ஒருத்தன் 2 லட்ச ரூபா கொடுத்துட மாட்டான் ஒரு கிரெடிட் கார்டில். ஸோ அதுதான். ஸோ சிபில்ன்றது கரெக்டாக இருக்கணும். ஸோ மாணவர்கள் மேக்ஸிமம் இப்போ காலேஜ் முடிச்சுட்டு ஒர்க் பண்ணுறவங்க மேக்ஸிமம் கிரெடிட் கார்டு வச்சுட்டு அதனால தான் சிபில் அடி வாங்குது. ஸோ லோன் கூட நம்ம இந்த வயசில் அதிகம் எடுத்துருக்க மாட்டோம். மேபி ஏன்னா எஜுகேஷன் லோன் இருக்கலாம். ஸோ எஜுகேஷன் லோனுமே நீங்கள் க்ளோஸ் பண்ணியிருக்கணும். ஓகேவா, எஜுகேஷன் லோனுமே நீங்கள் க்ளோஸ் பண்ணியிருக்கணும் இருந்தால். ஸோ எப்படியாவது அதையுமே க்ளோஸ் பண்ணிடுங்க. இல்லைனா அது கரெக்டாக இஎம்ஐ கட்டிடுவாங்க. சரியா, ஸோ எஜுகேஷன் லோன் இருக்குது அப்படின்னா இப்போ காலேஜ் முடிச்சோடனே உங்களுக்கு இஎம்ஐ ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த இஎம்ஐயும் கரெக்டாக கட்டிட்டு வந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இஎம்ஐ கரெக்டாக கட்டிங்கன்னா உங்கள் சிபில் அடி வாங்காது. இஎம்ஐ கட்டாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா ஸோ 3 மாதம் அது கட்டாமல் நீங்கள் அக்கௌண்ட் என்பிஏல போயிடுச்சுன்னா ரொம்ப பிரச்சனை. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான விஷயம். நீங்கள் பாஸ் பண்ணி ஸ்கேல் 2 ஆஃபீஸர் ஸ்கேல் 1 ஆஃபீஸராக பாஸ் பண்ணி கடைசியில் சிபிலில் போய் நின்று உங்களோட கேண்டிடேட்டை கேன்சல் பண்ணிட்டாங்க, உங்களை டிபார் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம் அதெல்லாம். ஸோ அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம் எப்படி நடக்க போகுது? ஸோ எக்ஸாம் ரீசனிங் குவான்ஸ் 2 செஷன் நடக்க போகுது. எதுக்கு? கிளர்க்குக்கு ஸ்கேல் 1 ஆஃபீஸருக்கும் அப்படி தான் நடக்க போகுது. ஸோ காம்போசிட் டைம் 45 நிமிஷம் சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தமாக உங்களுக்கு 45 நிமிஷம். இங்கிலீஷ் கிடையாது. ஓகே, ப்ரிலிம்ஸில் இங்கிலீஷ் கிடையாது. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஆர்ஆர்பியில் இதுதான். ஸோ இங்கிலீஷே கிடையாது. அதனால் நீங்கள் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் ரீசனிங் குவான்ஸ் மட்டும் நல்லா போட்டு 80க்கு ஒரு 60 65 பிஓனா 60 65 கிளர்க்னா 70 75க்கு மேலே போட்டிங்க அப்படின்னா கன்ஃபார்மாக ப்ரிலிம்ஸ்லாம் பாஸ். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி அக்யூரேசி ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ ஸ்பீடு கொண்டு வாங்க. சரியா, இப்போலேருந்து டெஸ்ட் போட ஆரம்பிங்க, மார்க் டெஸ்ட் போட ஆரம்பிங்க. மார்க் டெஸ்ட் இன்னிலேருந்து கூட நீங்கள் போட ஆரம்பிக்கலாம். போட ஆரம்பிச்சா கூட ஒரு 20 டெஸ்ட் ஒரு தரமான வெப்சைட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தரமான வெப்சைட் சூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதுலேருந்து மார்க் டெஸ்ட்டை போடுங்க. ஸோ மார்க் டெஸ்ட்டை போட்டு அனலைஸ் பண்ணுங்கள். அந்த கொஷினை நீங்கள் திருப்பி சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக ஸ்பீடுன்றது வந்துடும். ஸோ ஒரு 1 மந்த் நீங்கள் ட்ரை பண்ணாலே ஸ்பீடு வந்துடும். ஸோ ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி நம்மளோட சப்ஜெக்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கான்செப்டில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். 2வது அதில் அக்யூரசி கொண்டு வரணும். கான்செப்டில் அக்யூரசி கொண்டு வரணும். 3வது ஸ்பீடு கொண்டு வரணும். ஸோ அக்யூரசி கொண்டு வந்துட்ட பிறகு தான் நீங்கள் ஸ்பீடே கொண்டு வரணும். சரியா, நான் எடுத்தோடனே ஸ்பீடை போடுறேன் அப்படின்னா உங்களுக்கு பசில் கூட பசிலே சால்வ் பண்ண முடியாது. எந்த ஒரு டிஏ சால்வ் பண்ண முடியாது. சரியா, அக்யூரசி கொண்டு வாங்க. அக்யூரசி கொண்டு வந்துட்டு ஸ்பீடு கொண்டு வாங்க. ஓகேவா, ஸ்பீட் கொண்டு வரது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு 10லேருந்து 20 மார்க் டெஸ்ட் போட்டு அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னாலே ஸ்பீடு வந்துடும். சரி, ஓகே. மெயின்ஸ் எக்ஸாம் எப்படி நடக்கும் பார்த்தலாமா? ஸோ அதே ஆஃபீஸ் அசிஸ்டன்ஸுக்கு ரீசனிங், கம்ப்யூட்டர் நாலேஜ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ். ஸோ ஜென்ரல் அவேர்னஸாக நம்ம வந்து சிஏன்னு சொல்கிறோம், கரண்ட் அஃபேர்ஸ்னு சொல்கிறோம். ஸோ ஜென்ரல் அவேர்னஸ், அப்புறம் இங்கிலீஷ் லாங்குவேஜ், அப்புறம் குவான்ஸ். ஓகேவா, ஸோ இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு 200 மார்க்குக்கு நடக்கும். ஓகே, ஸோ காம்போசிட் 2 hours. ஸோ காம்போசிட்டாக 2 hours தான். மற்ற எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செக்ஷனுக்கு தனித்தனி செக்ஷனல் டைமிங் இருக்கும். ஸோ அது இங்கே கிடையாது. அதே மாதிரி ஆஃபீஸ் ஸ்கேலுக்கும் ரீசனிங், கான்ஸு, கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கும். அதேமாதிரி இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கும். குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் 200 மார்க் நடக்கும். ஓகேவா, சரி. இப்போ அந்த ஸ்கேல் 2 நான் சொன்னேன்ல, ஜென்ரல் பேங்கிங் ஆஃபீஸர்ஸ் அண்ட் ஸ்பெஷலைஸ்ட் ஆஃபீஸர்ஸ் அண்ட் ஆஃபீஸர் 3 இவங்க எல்லாருக்கும் ஒரு சிங்கிள் எக்ஸாமினேஷன் தான்ப்பா. சரியா, ஒரு சிங்கிள் விண்டோ எக்ஸாமினேஷன் மட்டும்தான் அவங்களுக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் இப்போ வந்து ஸ்பெஷலைஸ்ட் ஆஃபீஸர் அப்படின்னா ஐடி ரிலேட்டடாக ப்ரொஃபஷனல் நாலேஜ் 40 இருக்கும். ஸோ இதெல்லாம் போன வருஷம் எப்படி இருந்தது?
இருந்தது அப்படின்னா 60 மார்க் இருக்கும். ஒரே ஒரு டெஸ்ட் மட்டும் தான் இருக்கும். ஸோ 60 மார்க்குக்கு இருக்கும். சரியா? ஸோ அதில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க அதை பொறுத்து கட் ஆஃப் வரும். ஸோ போன வருஷம்லாம் ரொம்ப ஈஸியாக இருந்தது இந்த ஐடி ஆஃபீஸர்ஸ்லாம். ஸோ மேக்ஸிமம் 10க்குள்ளேயே தான் கட் ஆஃப் இருந்துன்னு நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்டாக கட் ஆஃப் தெரியல. பட் ரொம்ப ரொம்ப கம்மி. சரியா? ஸோ அதே மாதிரி ப்ரொஃபஷனல் நாலேஜ் இந்த வருஷம் அதை மாற்றிட்டாங்க. கான்ஸ் கொண்டு வந்தாங்க, ரீசனிங் கொண்டு வந்தாங்க. நீங்கள் சும்மா ப்ரொஃபஷனல் நாலேஜில் ஏதோ ஒன்று அடிச்சு விட்டு போறீங்க அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வருஷம் இந்த ஒரு விஷயம் புதுசு. ஸோ ரீசனிங், கான்ஸ் இது எல்லாமே இந்த வருஷம் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்க அதையுமே போட்டு பார்க்கணும். உங்களுக்கு புரியுதா இது என்ன கான்செப்ட்னு புரியுதா? ஸோ ரீசனிங், கான்ஸ் நீ ஸ்ட்ராங்காக இருக்கியா, ஒரு வருஷம் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கியா, கன்ஃபார்மாக நீ பாஸ். உனக்கு ப்ரொஃபஷனல் நாலேஜ் தெரியுதோ இல்லையோ கன்ஃபார்மாக நீ பாஸ். நீ ரீசனிங், கான்ஸ் நல்லா போடுற, கம்ப்யூட்டர் நாலேஜ் நல்லா இருக்குது அப்படின்னா கன்ஃபார்ம் பாஸ். அதான் கான்செப்ட். அதனால தான் இதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா அவன் உள்ளே போய் அந்த வேலையை கற்றுக்கலாம். ஈவன் நம்ம ஐடி செக்டாருமே அதான். நம்ம ஒன்றுமே தெரியாமல் ஒரு ஃப்ரெஷராக உள்ளே போனாலுமே ஒரு 2 to 3 மந்த்ஸ்க்குள்ள நம்ம அந்த வேலையை இன்னும் நம்ம ஃபாஸ்ட் லேர்னராக இருக்கும் அப்படின்னா, குயிக் லேர்னராக இருக்கும்னா 1 மாதத்துலேயே அந்த வேலையை கற்றுக்கலாம். ஸோ அதனால தான் அந்த கான்செப்டை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. தெளிவாக தெரியுது எனக்கு. ஓகேப்பா. இந்த வருஷம் என்ன ஒரு புது ஸ்டெப் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்துருமா? ஸோ என்ன ஒரு புது ஸ்டெப் அப்படின்னா, இப்போது நீங்கள் ஃபோட்டோ அப்ளை பண்ணுவீங்க. ரொம்ப முக்கியம் இந்த விஷயத்த உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து ஃபோட்டோ அப்லோட் பண்ணுவீங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுவீங்க. அந்த டைமில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ ஃபோட்டோகிராஃப் ஐதர் பை தி வெப்கேம் ஆர் தேர் மொபைல் ஃபோன். ஸோ உங்களோட கரண்ட் ஃபோட்டோவை எடுப்பாங்க. கரண்ட் ஃபோட்டோவை அந்த டைமில் எடுப்பாங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் அப்லோட் பண்ணணும், ப்ளஸ் உங்களோட கரண்ட் ஃபோட்டோவும் அதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்ம அப்ளை பண்ணும்பொழுது கொஞ்சம் நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு, தலையெல்லாம் மாறிக்கிட்டு, கொஞ்சம் நீட்டாக அப்ளை பண்ணி அந்த ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுங்க. ஏன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் நீங்கள் இப்போ இருக்கிற ஃபோட்டோவும் எக்ஸாக்டாக இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி. ஸோ அதுக்காக ஹேர் ஸ்டைல் அப்படிலாம் அந்த அளவுக்குலாம் பார்க்க மாட்டாங்க. ஃபேஸ் கட் ஒரே மாதிரி இருக்கணும், ஒரே ஏஜ் பீரியடில் இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அதனால தான் இந்த விஷயம். ஸோ இதனால் நிறையா எப்படி சொல்கிறது, இந்த ஆள் மாறாட்டம் அதெல்லாம் வந்து ரொம்ப குறையும். ஸோ இன்னும் டிரான்ஸ்பரன்சி அதிகமாகும். ஸோ ஐபிபிஎஸ் மீன்ஸ் டிரான்ஸ்பரன்சி தான். ஸோ மற்ற எந்த வித எக்ஸாம்லேயும் கரப்ஷன், ஊழல் நடக்க வாய்ப்பு இருக்குது. பட் ஐபிபிஎஸ்ல இது வரைக்கும் கன்ஃபார்ம் கிடையாது. ஓகேவா? யார் பாஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வேலை வந்திருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச நிறைய மாணவர்கள், என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே ஜாப்ல போய் உட்காந்துருக்காங்க. சரியா? ஸோ அதனால் ஐபிபிஎஸ்ன்றது ஒரு டிரான்ஸ்பரன்சியான ஒரு எக்ஸாம் இதுதான். ஸோ அதனால் நம்ம வந்து தைரியமாக எழுதுவோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னிலேருந்து எக்ஸாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். படிக்கல ப்ரிலிம்ஸுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ மெயின்ஸுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சரியா? கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ ஜான்லேருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஜான்லேருந்து அப் டு எப்போ நம்மளுக்கு வந்து நவம்பர் எக்ஸாம் சொல்லியிருக்காங்களா? ஸோ நவம்பர், அக்டோபர், செப்டம்பர் வரைக்கும் படிச்சிருங்க. சரி, டெஸ்ட்டு போடுங்க. மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க, இல்லை டெய்லி உங்களுக்கு என்ன கன்வீனியன்ட் இருக்கோ அதை படிங்க. ஸோ ஏதாவது உங்களுக்கு நம்பகமான ஒரு சோர்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க. ஸோ ப்ளஸ் மெயின்ஸுக்கு உண்டான கான்ஸ் ரீசனிங்கில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சரியா? ஸோ செக்ஷனல் டெஸ்ட் நிறைய வெப்சைட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஆலிபோர்டு இருக்குது, நெக்ஸ்ட் டெஸ்ட் புக் இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் போனீங்க அப்படின்னா அழகாக செக்ஷனலாக சூப்பராக கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் செக்ஷனல் மெயின்ஸ் மார்க் போட்டு பாருங்கள். கான்ஸ் ரீசனிங் செக்ஷனல் மெயின்ஸ் மார்க் போட்டு பாருங்கள். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க. கரண்ட் அஃபேர்ஸுக்கு குவிஸ் போட்டு பாருங்கள். ஸோ நிறையா இருக்குது, நிறைய சோர்சஸ் இருக்குது கரண்ட் அஃபேர்ஸுக்கு. நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. கரண்ட் அஃபேர்ஸ் நிறையா இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள், படிங்க. அதே மாதிரி நியூஸஸை டெய்லி படிச்சுட்டே வாங்க. சரியா? நான் சொல்கிறேன் நியூஸ், கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸை டெய்லி வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. ஓகேவா? அது வந்து ஏதோ ஹிந்து பேப்பராக இருக்கலாம், இல்லை ஏதோ நீங்கள் மொபைல் ஆப்பில் ஃபினான்ஷியல் எது ரிலேட்டடாக இருக்கலாம். ஸோ நியூஸை டெய்லி வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. ஓகேவா? ஸோ அதுலேயே உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அந்த நாலேஜ்ன்றது இன்க்ரீஸ் ஆகும். ப்ளஸ் பேங்க் இன்டர்வியூ ரிலேட்டடுக்கான மெட்டீரியல்ஸை படிக்க ஆரம்பிங்க. ஸோ இன்டர்வியூ எப்படி அப்ரோச் பண்ணணும், ஸோ அதுக்கு நம்மளுக்கு பேங்கிங் அவேர்னஸ் தெளிவாக தெரியணும். சரியா? ஸோ பேங்கிங் அவேர்னஸை நல்லா படிக்க ஆரம்பிங்க. அதாவது நாட் அ பேங்கிங் அவேர்னஸ், இட்ஸ் அ ஃபினான்ஷியல் அவேர்னஸ். ஓகேவா? ஸோ ஃபினான்ஷியல் அவேர்னஸ் தெரியணும். ஸோ பேங்கிங் அவேர்னஸ் கிடையாது, ஃபினான்ஷியல் அவேர்னஸ். ஓகேவா? ஸோ ஃபினான்ஷியலை பற்றி நம்மளுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் ஸோ பேங்கிங் அவேர்னஸ் வேறு, ஃபினான்ஷியல் அவேர்னஸ் வேறு. ஸோ ஃபினான்ஷியல் அவேர்னஸில் ஸ்ட்ராங்காக இருங்க. ஓகேவா? சரி, ஓகே, இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். We will see in the next video. Thank you all. Bye bye.